திருவண்ணாமலை கிரிவல பாதையில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். அங்கிருந்த நடைபாதை வியாபாரிகளை மாற்று இடத்தில் கடைகள் அமைத்துக் கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தினார். மேலும் தடையை மீறி கடைகள் அமைத்தால் அதிகப்படியான அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இதனிடையே அங்கு யாசகம் பெற்று வரும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குழந்தைகளை காப்பகத்திற்கு அனுப்பும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். கடை நல்லதா கடை நல்ல கடையாட்டு பின்னாடி திருவண்ணாமலையில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலத்தில் பங்கேற்றனர். நேற்று மாலை 6-8 மணிக்கு தொடங்கிய பக்தர்களின் கிரிவலம் இன்று மாலை 4:38 வரை நடைபெற அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை இருந்ததால் நகர் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.